friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிளான பாட் பெயிண்டிங் தான் பார்க்க போறோம். என்னோட வீட்ல சில இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சிருக்கேன். சோ அந்த பிளான்ட்டோட பாட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் அப்படினு சொல்லி சின்ன சின்ன ஈஸி டிசைன்ஸ் தான் பண்ண போறேன். இது வந்து நான் வெறும் இன்டோர் பிளான்ட் பாட்க்கு மட்டும் தான் பண்றேன். சோ அதனால ஐக்ரோலிக் அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து அவுட்டோர்ல இருக்க பிளான்ட் பாட்க்கு பெயிண்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா டோருக்கெல்லாம் நம்ம அடிப்போம்ல அந்த பெயிண்ட் வாங்கி பண்ணிக்கோங்க. அப்பதான் மழை பெய்யும் போதோ இல்ல நம்ம தண்ணி ஊத்தும் போது கூட அது அழிஞ்சு போகாம இருக்கும். சோ இந்த பெயிண்ட் வந்து வெறும் இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு மட்டும், அதாவது இன்டோர் பிளான்ட் பாட்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி plain pots நான் எடுத்துர்க்கேன். சோ இதுல வந்து சிம்பிள் டிசைன்ஸ் நம்ம பண்ண போறோம். இந்த கலருக்கு கான்ட்ராஸ்டா இருக்கிற ஃபேப்ரிக் இல்லனா ஐக்ரோலிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. சோ நான் இத தான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு அப்புறம் பெயிண்ட் பிரஷ், தென் பிரஷ் வாஷ் பண்றதுக்கு கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த பாட் எடுத்தீங்கனாலும் பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிள் டிசைன்ஸ் தான் நான் பண்ண போறேன். சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸா நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆங்கிளில் போட்டுட்டு வாங்க. இந்த பார்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸாக போட்டுட்டேன். ஸோ நம்ம எடுக்கிற பார்ட்க்கு கான்ட்ராஸ்ட் கலர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து சிம்பிள் டிசைன்ஸாக இருந்தால் கூட நம்ம பார்க்கும்பொழுது, அதாவது ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பார்க்கும்பொழுது அதோட லுக் வைஸ் ரொம்ப கிளாஸியாக இருக்கும். ஸோ அது ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம அதை எடுத்து வைப்போம். இந்த மாதிரி என்கிட்ட பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்குது. ஸோ அதில் கூட நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பிளாக் கலர் அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் பார்ட்லாம் நீங்கள் வந்து ஒயிட் எல்லோலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து அந்த டிசைன்ஸ் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் டிசைன் தான். இந்த மாதிரி ப்ளஸ் கிராஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அதாவது டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரொம்பவே கிளாஸியாக சூப்பராக இருக்கும். அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். இதோட விட்டாலும் விடலாம், இல்லைனா இதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்டேன். இதுக்கப்புறம் இந்த கீழையும் மேலேயும் கூட இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் அவுட்லைனர் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு பிளாக் பாட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் எல்லோ கலர் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரெஷ்ஷோட பேக் சைடு இருக்குது பாருங்கள், அதை வச்சு தான் நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு டாட் மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷோட பேக் சைடில் எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு டாட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் கேப் விட்டு அங்கே வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் இப்படியே பிளெயினாக விட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளெயினாக விட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா இந்த டாட்டை சுற்றி இன்னும் கூட நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி டாட் கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து மேலே வந்து அவுட்லைனர் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதே எல்லோ கலரில் தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இந்த பிளான்ட் வந்து நான் இன்றைக்கி தான் புதுசாக வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஜிஜி பிளான்ட். இதுவும் ஒரு இண்டோர் பிளான்ட் தான். ஸோ இந்த பிளான்ட்டோட பார்ட் பாருங்கள் ரொம்ப பிளெயினாக இருக்குது. இதிலே தான் நான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இதையும் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன்.
பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஒரு வெட் டிஷ்யூ வச்சு அந்த பாட் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாட்க்கு பெயிண்ட் பண்ணிவிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கோட் தான். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் செகண்ட் கோட் நம்ம அடிச்சுக்கலாம். செகண்ட் கோட் அடித்து முடிச்சுட்டேன். ஸோ இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் சிம்பிள் டிசைன்ஸ் எதாவது பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கலரில் இந்த மாதிரி குட்டி குட்டி க்ராஸாக நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன். இதே போல் இன்னும் ஒரு 3 பாட்க்கு நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் முன்னாடி பண்ணினது. ஸோ அதனால தான் நான் வீடியோவில் காமிக்கல. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பெயிண்ட் பண்ணது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பிளான்ட் வச்சிட வேண்டியது தான். இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இதெல்லாம் வச்சுருக்கும் பொழுது பிளெயின் பார்ட்டாக வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வைக்கிறதுக்குமே அதோட லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 பிளான்ட் இருக்கு இல்லையா, பிளான்ட்டோட இருக்கிற பார்ட் வந்து நான் முன்னாடி டிசைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால அது வந்து வீடியோவில் எடுக்க முடியல. ஸோ அந்த டிசைன்ஸையும் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ ரிப்பீட்டடாக இதில் வந்து அப்படியே இந்த டிசைனே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கினீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் ட்ரைனேஜுக்கு நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும். இதில் வந்து லைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பாருங்கள், அது லைட்டாக தான் இருக்கும். நைஃப் வச்சு எடுத்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்துடும். கண்டிப்பாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் பேக் சைடில் காமிச்சேன் இல்லையா, 2 சர்க்கிள் ஷேப்பில், அந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் ரொம்ப தின்னாக தான் இருக்கும். நீங்கள் நைஃப் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அது ஹோல்ஸ் வந்துடும். ஸோ கண்டிப்பாக அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டும் நான் வந்து இன்றைக்கி புதுசாக வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஜேட் பிளான்ட். இதுவுமே ஒரு இண்டோர் பிளான்ட் தான். இந்த பிளான்ட் வந்து அந்த பிங்க் கலர் பாட்டில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு உட்டன் ட்ரே இருக்குது. ஸோ இந்த ட்ரே வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பெயிண்ட் பண்ணி. ஸோ இது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் இந்த 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன். உள்ளே வந்து ஒரு கலரும் வெளியில் வந்து ஒரு கலரும் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ட்ரேக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணும்பொழுது உள்ளே ஒரு கலர் வெளியில் ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. அதாவது லைட் கலர் ஒன்றும் டார்க் கலர் ஒன்றும் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இது ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் தான் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து எந்த டீட்டெயில்ஸும் நான் கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு டிசைன்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கோட் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ட்ரை ஆகட்டும், நம்ம செகண்ட் கோட் அடிச்சுக்கலாம். இதுவுமே நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் கோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்து கலர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னொரு கலர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த சைடில் 4 பக்கமும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து டபுள் கோட் பண்ணிக்கோங்க. இந்த பேக் பேஸ்க்கு வந்து நான் எதுவுமே பெயிண்ட் பண்ண போகிறதில்ல, அப்படியே ப்ளெயினாக விட்டுற போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். 2 கலரும் டபுள் கோட் பண்ணியாச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ட்ரே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் கான்ட்ராஸ்ட்டில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். அட் லாஸ்ட் ஃபைனலாக என்னோடய லிவிங் ரூம் கார்னர் ஸ்பேஸ் வந்து நான் டெக்கார் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கார் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அந்த பாட்டில் எல்லாம் டிசைன் பண்ணோம் இல்லையா, அது நம்ம பண்ணும்பொழுது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பட் இப்போ இங்கே வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளாஸி லுக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் சின்ன சின்ன சிம்பிள் விஷயம் கூட ரொம்ப அழகாக தெரியும். எனக்கு எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் பிடிக்கும். நான் ரொம்ப கிளம்ஸியாக நிறைய திங்ஸ் வச்சுக்க மாட்டேன். ஒரு பொருள் இருந்தாலும் அதை நீட்டாக அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.
டார்க் லைட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வியூ எடுத்தேன். இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஆக்சுவலாக நான் பாப்பாவுக்கு வந்து இந்த லைட் செட் பண்ணதெல்லாம் காமிக்கல, சர்ப்ரைஸாக தான் காமிச்சேன். ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து நான் சென்னையில் இருக்க பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். அந்த புத்தா ஸ்டாச்சு வந்து ரேடியம் தான். ஸோ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நைட்டில் பார்த்தீங்கன்னா அது தனியாக பிளிங்க் ஆகும். அதுவுமே ஒரு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டெக்கார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார்னர் ஸ்பேஸ் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. பண்ணினதுக்கப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.